ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு என்னடா டெய்லி லஞ்ச் பேக் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனிமேல் கவலையே விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பரான லஞ்ச் ரெசிபி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, அதுவும் குவிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலோட மோட்டிவே. ஸோ இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏற்கனவே குட்டி குட்டியாக ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கிறப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நான் வந்து இங்கே ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏற்கனவே நம்ம வடித்து வச்ச சாதத்தை, கொஞ்சம் நேரம் ஆற வச்ச சாதத்தையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்க்கு கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து சேர்த்துட்டோம்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டான பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம். நம்ம எண்ணெயில் ஏற்கனவே வந்து அந்த பொட்டேட்டோவை நல்லா சாட்டே பண்ணிக்கணும்ல, சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து 2 பேர்த்துக்குமே வந்து பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாளைக்கு என்ன ரெசிபி அப்படிங்கிறது நாளைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.